கடந்த 700 நாட்களாக அந்த பரந்தூர் மக்கள் தொடர்ந்து தங்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, கருத்தை பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் அது குறித்து செவிசாய்க்கவில்லை. இப்போ 24ஆம் தேதி வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 750 நாள் ஆக போகுது. எனவே அங்கு இருக்கின்ற விளைநிலங்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டை மொத்தமாக எடுத்துட்டு விமான நிலையம் கொண்டு வருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது அங்கே வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் எதிர்ப்பை பெற்றிருக்கிறது. விவசாயிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே அவங்க இப்போ இதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கையில் எடுக்க போகிறோம் என்று நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே திட்டங்கள் வருவது மக்களுக்காக தான். மக்கள் விரும்பும் பட்சத்தில் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை வரவேற்கலாம். விளைநிலங்களை அழித்து அங்கே தான் ஒரு விரிவாக்கம், அந்த விமான நிலைய விரிவாக்கம் செய்யணுமா என்பதை அரசு மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தமாக பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள், அங்கு வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் விவசாயிகளுக்கு தான் உறுதுணையாக நிற்போம். அதனால் நிச்சயமாக இந்த திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்து மக்கள் கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2019 ஆண்டு அதிமுக காலகட்டத்தில் தான் இந்த விமான நிலையம் கையெழுத்து போடப்பட்டிருக்கு. மீண்டும் இதை பற்றி இல்லை, யார் காலத்தில் கையெழுத்து போடப்பட்டுச்சு, யார் காலத்தில் இந்த திட்டம் வருது என்பதெல்லாம் பின்னாடி தான். ஒட்டுமொத்த மக்கள் அங்கே இருக்கிறவங்க இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. இங்கே திட்டங்கள் வருவது யாருக்காக? மக்களுக்காக தான். அந்த மக்களே அந்த திட்டத்தை வரவேற்காத போது அந்த திட்டம் வருவதனால யாருக்கு என்ன பலன் இருக்கிறது? எனவே விளைநிலங்களை அழித்து அங்கே ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு பதில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலம் இல்லாமல் புறம்போக்கு லேண்டு நிறைய இருக்குது கவர்மெண்ட் கிட்டேயே. அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே விமான நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வரலாம். எனவே நிச்சயமாக மக்கள் பக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கு நாங்கள் இருப்போம்.